வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மைதாவோட இப்போ நம்ம இந்த பச்சரிசி மாவை இதோட கலந்துக்கலாம். பேக்கிங் பவுட்ரு இதையும் இதோட போட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா சும்மா 2 சிட்டிகை அளவு. இப்போ இதை ஒரு கலக்கிடலாம். பாருங்கள், இந்த 1/2 கப்பு பால், அடுத்து பார்த்திங்கன்னா தயிர், நம்ம இந்த பட்டரை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் போடுறதுக்கு பதில் நெய் கூட போட்டுக்கலாம். நல்லா இப்படி பொறுமையாக கலந்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப அழுத்தி பிணையாமல். பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி, இதை இப்போ நம்ம தொளிச்சிக்கலாம். அரை கிலோ மைதாவில் பாதுஷா செஞ்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 கிலோலேருந்து 1.25 கிலோ ஸ்வீட் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ லைட்டாக கையில் தண்ணியை இப்படி தொளிச்சிட்டு நல்லா இப்படி எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி பிணைஞ்சி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாவு இப்படி தான் இருக்கும். இதை கொஞ்சம் இப்படி பிச்சிங்கன்னா நல்லா இப்படி உதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு பாதுஷா செய்யும் போது சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும். ஒரு துணியை மேலே போட்டு நம்ம வச்சுருவோம். நம்ம அந்த பாகு எடுக்கிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு ஊறட்டும். பாருங்கள், பாதுஷாவுக்கு நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த சர்க்கரை இதில் போட்டுருவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பக்குவம் வரணும். இந்த கரண்டியில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் கீழே ஊற்றுனீங்கன்னா அப்படியே கம்பி மாதிரியே உளுந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உழணும். அப்படி உளுந்தால் தான் நம்மளுக்கு அந்த கரெக்டான பக்குவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நாங்கள் ஏலக்காய் போட்டுடலாம். ஏலக்காய் பொடி இதில் போட்டுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சின்னதாக ஒரு கொஞ்சோண்டு லெமன் இதில் புழிஞ்சிக்கலாம். இப்போங்க நம்ம இறக்கி வச்சோடனே கட்டியாக சக்கரை மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி லெமன் புழிஞ்சு விடுறோம். பாருங்கள், இப்போ நம்ம பாதுஷா உருண்டை உருட்டிக்கலாம். பாருங்கள், மாவு எடுக்கும் போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கால் அளவு தான் சூடாகணும். ஃபுல்லாக சூடாச்சு அப்படின்னா அந்த பாதுஷா உள்ளே வேகாது. அதனால் 3/4 வேக்காட்டில் நம்ம போடுவோம். பாருங்கள், எண்ணெய் இந்தளவு காஞ்சால் போதும். இப்போ நம்ம இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு வெந்தவுடனே ஃபஸ்ட்டு திருப்பிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம திருப்பி விட்டு வேக விடலாம். நம்ம சக்கரை பாகில் குங்குமப்பூ வேணால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சிலர் கலர் போடுவாங்க. கலர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ எதுவுமே போடாமல் அப்படியே செய்கிறேன். கொஞ்சம் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா வெந்துடும். பாருங்கள், எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் வந்தவுடனே இதை நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். இந்த மாதிரி இதில் இப்படி வெடிப்பாக வந்தால் தான் அந்த ஜீராலாம் உள்ளே போய் சாரும்.
இப்போ நம்ம ஜீராக்குள்ளே போட்டுடலாம். மறுபடியும் ஜீராவை லைட்டாக அடுப்பில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இதை போடும்போது பாதுஷா வந்து நல்லா அந்த ஜீராவை வலிக்கும். ஒரு நல்லா திருப்பி ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்ன்ட்டு எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு லைட்டாக இது மேலே கொஞ்சம் இந்த சர்க்கரை பாகை விடுங்க. கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறி டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது இந்த மாதிரி ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் ஃபேன் கடியிலையோ இல்லை மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர் கழித்து இதை நம்ம எடுத்தோம்னா நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேறு டப்பாவில் மாற்றி கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இது ஊறட்டும். இதுக்கு மேலே முந்திரியும் பாதாமும் நான் திருவி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இதை அழகாக போட்டுருவோம். பாருங்கள், சூப்பரான ஒரு பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.